ஒரு மலை கிராமத்தில் பெரியமலை என்ற ஆணும் சின்னமலை என்ற பெண்ணும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் வாழ்வை விவசாயம் செய்து நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மழை பெய்யாமல் பசுக்கள் கூட தண்ணீர் குடிக்க முடியாமலும் நிலம் வறண்டு பயிர்கள் காணாமல் போயின. அவர்கள் வாழ்க்கையில் சிக்கல் உருவானது. ஒரு நாள் இரவு பெரியமலை தன் வயலில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பிரகாசமான ஒளி மேகத்தில் இருந்து இறங்கியது அந்த ஒரு பெரிய கல். அந்த கல்லை பார்த்தவுடன் பெரியமலை யாரும் பார்க்காமல் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான். அவனது மனைவி அதை பார்த்ததும், என்னது இது, கல் போல இருக்கிறது, ஆனால் பிரகாசமாக உள்ளது என்றாள். அந்த கல் ஒரு சாதாரண கல் அல்ல. பெரியமலை அதன் மேல் கை வைத்து கல்லின் மேல் ஒரு எழுத்து தோன்றியது. உங்கள் மனதில் என்ன விருப்பம், அதை கேட்டால் முழுமையாக்கப்படும் என்றது. பெரியமலை உச்சந்தையில் கொஞ்சம் தயக்கத்துடன், நல்ல மழை பெய்யட்டும், எல்லா வயலும் பசுமையாகட்டும் என்று கேட்டான். அடுத்த நாளே ஆழ்ந்த மழை பெய்தது. கிராமமே பசுமையாக குளிர்ந்தது. அவனது மனைவி ஒரு நாள் அந்த கல்லின் மேல் கை வைத்து, நம் வீட்டை பெரிய மாளிகையாக மாற்றுங்கள் என்று கேட்டாள். நொடியில் அவர்கள் வீடு மாளிகையாக மாறியது. இப்படி அவ்வப்போது அவர்கள் பல ஆசைகளை கேட்டு தங்களது வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டனர். ஆனால் குறைவில்லாத ஆசைகளும் மனிதர்களை கெடுத்துவிடும் என்பது யாரும் மறந்துவிடக்கூடாது. பெரியமலை ஒரு நாளில் இதை வைத்து நான் உலகில் மிகப்பெரிய மனிதனாக வேண்டும் என்று விரும்பினான். அப்போது கல்லின் மேல் ஒரு புதிய எழுத்து தோன்றியது. அதிக ஆசைகள் சிக்கலை கூட்டும், இருங்கள் என்றது. அதற்கு பிறகு கல் ஒளி மறைந்தது, காணாமல் போனது. அவர்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் கல்லினால் கிடைத்த வாய்ப்புகளை மற்றும் வரங்களை போதுமானதாக எண்ணி அமைதியாக வாழத் தொடங்கினர். மனிதன் தனது கற்பனைக்கேற்ப எண்ணம் கொண்டால் வாழ்க்கை செழிக்கும். ஆனால் அதிக ஆசைகள் மனிதனை திசை மாறச் செய்யும் என்பதை கதையில் உணர்த்தியது.